ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் கடும் கோபம் உள்ளது. 31 வசனம், 2 நாளாகவும் 32 31. ஆயிரம் பாபிலோன் பிரபுக்களும் பணவர்களும் தேசத்திலும் நடந்த அற்புதத்தை குறித்த அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதித்ததற்காக தேவன் அவனை கைவிட்டார். எசேக்கியாவை மற்றவர் போதும். கண்கள் முடி செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மைமின் கர்த்தாவே, நீங்கள் கொடுத்திருந்த புதிய நாளிலும் உடைய வார்த்தையில் தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த தியான வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும். கர்த்தாவே, எப்பொழுதும் 24 மணி நேரம் உலக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நாங்கள் இந்த வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் தேவனுடைய சத்தம் கேட்கபடி பெற்றுக்கொள்படி உம்முடி பாதபடி வந்திருக்கிற எங்களை உம்முடி வார்த்தையால் நிரப்பும், உம்முடி வல்லமையால் நிரப்பும், உம்முடி கிருபையால் நிரப்பும். என் தெய்வமே, என் ராஜனே, இதோ உம்முடி சமுதிரம் இருக்க நாங்கள் உன்னத பலனை பெற்றுக்கொள்ள இந்த வேலை உடைய வார்த்தைகளை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எசேக்கியாவின் ஜெபத்தை குறித்தும் அவன் பெற்றுக்கொண்ட பதிலை குறித்தும் இதுவரை தியானித்து நாங்கள் இந்த நாங்கள் எங்களுக்கு எசேக்கியாவின் மூலம் எச்சரிப்பு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். துதிகனமையும் நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். கத்தாவை வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் கத்தா வசனம் சொல்லுகிற அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். பெரிய காட்சி ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் இந்த மாதத்தில் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்ற தலைப்பின் கீழே நம்ம தியானித்து வருகிறோம். விண்ணப்பத்தை செய்த மாத்திரத்தில் உடனடியாக விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷன் எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா செபித்த ஒரு சில நிமிஷங்களில் பதிலை பெற்றுக்கொண்டான். அதனால் உடனே எப்படி இவன் பதிலை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம சிந்திக்கிற பொழுது அவனுடைய அந்த விண்ணப்பத்தில் இருந்த சாராம்சங்கள் அவனுக்கு பதிலை பெற்றுக் கொடுத்தது. அவனுடைய விண்ணப்பத்தில் இருந்த அவனுடைய வாழ்வின் முறைமையில் அவனுக்கு பதிலை பெற்றுக் கொடுத்தது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறவன், அவன் உண்மையாய் வாழ்ந்தவன், உத்தமமாய் நடந்தவன். அதனால் இவனுடைய தேவனுக்கு முன்பாக இருந்த இருப்பு, அவனுடைய உண்மையான வாழ்வு, அவன் உத்தமமான நடக்கை, இது உடனுக்குடனே அவனுக்கு பதிலை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மனுஷனை குறித்து நாம் இந்த நாளில் அவனுடைய வாழ்வில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் ஒரு நற்படிப்பு அல்ல. அவனுடைய வாழ்வில் முடிவு காலத்தில் அல்லது அந்த 14 வருஷத்துக்கு பிற்பாடு அவன் 15ஆவது வருஷத்துடைய துவக்கத்தின் அந்த காலகட்டத்தில் அவனுடைய மனதின் காரியங்களை குறித்து நம்ம எச்சரிப்புக்காக தியானிக்க போகிறோம். எப்போவுமே நம்ம எல்லாவற்றிலுமே இனிமையானவைகளை இனிப்பானவைகளை சாப்பிட்டுட்டு வாழ்வில் மகிழ்ச்சியாகவே இருந்துட்டு வந்தோம்னா துக்கம் என்பது ஒன்றுமே தெரியாது, வேதனை என்பது ஒன்றுமே தெரியாது. அதனால் நம் வாழ்வில் எப்போவுமே இந்த கசப்பின் அனுபவங்களை கடந்து வர வேண்டும். இந்த கசப்பின் அனுபவங்களை கடந்து வருவேன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் சில எச்சரிப்புகளை கொடுக்குற பொழுது நம்முடைய வாழ்வில் அது கசப்பான மருந்து போல் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து வந்தால் தான் நாம் ஆக்கினைக்கு நேராக நரகத்துக்கு நேராக போகாமல் தப்பிக்க முடியும். அல்லேலூயா. அதனால் இந்த எசேக்கியாவுடைய பாசிட்டிவ் அந்த நேர்மையான காரியங்களை நாம் சிந்திக்கிற நாம் எசேக்கியாவுடைய வாழ்வில் அவன் நடந்து கொண்ட தவறான காரியத்தை நம்ம சிந்தித்து பார்த்து அந்த தவறு நம்முடைய வாழ்வில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எச்சரிப்போடு வாழணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த 3 வாரமும் எசேக்கியா எவ்வளவு நல்ல மனுஷன், இந்த எசேக்கியா போல் வாழ்ந்துட்டோம்னா நம்முடைய வாழ்வின் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும், உடனே பதில் கிடைக்கும்னு சொல்லி தியானித்தோம். ஆனால் அந்த எசேக்கியா குறித்து இந்த நாளில் வேதவசனம் சொல்லுகிற வாசித்த வசனம் 2 நாளாகவும் 32:25 31 வாசித்தோம்.
அந்த வசனம் சொல்லி பாருங்க, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையார் போனான். அடுத்து 30 வசனம் வாசிக்கிறோம். பாபிலோன் அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வித்தியாசமான வார்த்தை. வேதம் முழுவதும் கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி வேதம் எழுதி வச்சிருக்கு பாருங்க, எழுதியிருக்கு பாருங்க. சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். இவன் ஜெபிச்சான் பாருங்க. இவன் ஜெபிச்ச மாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, அல்லது 10 நிமிஷம் கூட வச்சுங்க, 10 நிமிஷத்துக்குள்ள பதிலை பெற்றுக்கொண்டான். அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனுஷன், உண்மையாய் நடக்கிற ஒரு மனுஷன், உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனுஷன், இவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு உடனே கூட பதில் இருந்துச்சு. ஆனால் பதிலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். செபிக்கிற மனுஷன், தேவனை நேசிக்கிற மனுஷன், கடைசி வரைக்கும் நேசிக்கிறவனாக, செபிக்கிறவனாக, கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் ஜெபிச்சிட்டேன், நான் என் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாம் எதை கேட்டோமோ அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நான் என் வாழ்க்கையில் தடுமாறி இடறி என் தேவனுக்கே விரோதமாக நான் எந்த காரியம் செஞ்சிடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த எசேக்கியா வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. அவன் சுகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில், அவன் அவனுடைய சொந்தத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நல்லா இருக்கிறவன் இப்போது ஆண்டவர் நான் இவன் கூடவே இருந்து இவனை ஆசீர்வதித்தேன், இவனை உயர்த்தினேன், 14 வருட காலங்களாக இவனுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினேன். இப்போது சுகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் தூர தேசத்திலிருந்து பாபிலோன்லேருந்து சில ஸ்தானாதிபதிகள் என்ன செய்கிறாங்கன்னா நிருபங்களை கொண்டு வர்றாங்க, சுக செய்தி விசாரிக்க வர்றாங்க. இந்த எசேக்கியா ராஜாவை சுகநலன் விசாரிக்க வர்றாங்க. வருகிற பொழுது கர்த்தர் என்ன செஞ்சிட்டாராம், இவன் இருதயத்தில் என்னதான் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறக்காண்டி இவன் நினச்சிட்டானா விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டார். இது வரைக்கும் சத்துருட்ட யுத்தம் பண்ணும்போது கூடவே இருந்த ஆண்டவர், சகல விதமான விண்ணப்பங்களை கேட்குற கூடவே இருந்த ஆண்டவர், இவன் என்னென்ன காரியங்கள் செஞ்சானோ பின்னாடி வாசிக்க போகிறோம். அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் உன்னை பெருக செய்த ஆண்டவர் பாபிலோனியர்கள் தூர தேசத்திலிருந்து இந்த எசேக்கியாவை கண்டுகொள்ளும்படியாக எசேக்கியாட்ட சுகநல விசாரிக்க முடிய வந்த மாத்திரத்தில் இப்போ ஆண்டவர் இவனை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று என்ன செய்கிறான், இவன் இருதயம் எப்படி சிந்திக்குது யோசிக்கின்றத பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம வசனம் சொல்லுது, 25 வசனம், தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டிமையானான். கர்த்தர் அவனை விட்டு விலகி நின்ற மாத்திரத்தில் இவனுடைய மாம்சியம் செயல்படுது, இவனுடைய சுயம் செயல்படுது, இவனுடைய உலக பிராமண காரியங்கள் இவன்கிட்ட காணப்படுது. இந்த குறித்து முழுக்க தெய்வ சமுதாய நாள் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, இசையை குறித்து நம்ம வாசித்தோம், அவன் ஜெபிச்ச மாத்திரத்தை பதில் கிடைச்ச போல் நமக்கும் ஜெபிச்ச மாத்திரத்தில் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும். ஆனால் பதில் கிடைச்சி பெற்றுக்கொண்ட நான் ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, பொருளாதாரத்தை, பண காரியத்தை, குடும்ப வாழ்வில் சகல விதமான சம்பூர்ணங்களை பெற்றுக்கொண்ட நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இது ரொம்ப முக்கியமானது. தாரணைக்கு துவக்கத்தில் ஜெபிக்கும் போது அருமையான சகோதரி அவங்க ஜெபிச்சாங்க, முடிவு வரையும் நாங்கள் நிலச்சி நிற்கணும் ஆண்டவரை, முடிவு வரையும் நாங்கள் உங்கள் சமுதிரம் காணப்படணும் ஆண்டவரை. ஆரம்பம் கோலாகலமாக இருக்கும், ஆனால் முடிவு எப்படியோ போயிடக்கூடாது.
ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நான் துவக்க காலத்தில் விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம், துவக்க காலத்தில் ஜெபிக்க தெரியாதவனாக இருந்திருக்கலாம், துவக்க காலத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும், முடிவு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் பெற்றுக்கொண்ட நான், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த நான் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி அறிதல் உள்ளவனாய் கடைசி வரைக்கும் காணப்படும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியா ஆண்டு சமூகத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், இந்த 3 புஸ்தகத்துலேருந்து நம்ம கலந்து ஒரு பகுதியில் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இவன் சுகம் இல்லாமல் போயிட்டான். ஆண்டவனுக்கு ஆயிலை கூட்டி கொடுத்து அவனுக்கு சுகத்தையும் கொடுத்துட்டார். இப்போ கூட்டி கொடுத்த மாத்திரத்தில் அவன் என்ன செய்யனா, ஒரு கடிதம் எழுதி வைக்கிறான். அப்படி எழுதி வைக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்து வரைக்கும் அந்த ஒரு கடிதத்தை எழுதுகிறான். வாழ்க்கையில் நடந்ததை எழுதி வைக்கிறான். அப்படி எழுதி வைக்கும்போது இப்போது ஏசி 38:15 20 குறிப்பிட்ட வசனங்கள் வாசிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வார்த்தைகளை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தார். இந்த 2 வசனத்தில் இருக்கிற ஒரு சில முக்கியமான காரியம் நான் சொல்கிறேன் கேளுங்க. என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். அருமையான ஒரு வார்த்தை. நான் சாவுக்கு நேரம் போனேன், சாவு வந்துட்டு, ஆனால் சாவுறது நான் தப்பிச்சிட்டேன். இப்போ நான் என் வாழ்நாள் முழுது இருக்கிற மீதியான நாள் முழுது எப்படி நடந்து கொள்வேன்? அந்த கசப்பை நினச்சி எப்பேற்பட்ட மரணத்துக்கு போனேன், கர்த்தரை தப்புவிச்சாரே, இதை நினச்சி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நடந்து கொள்வேன். ஆண்டவர் சொல்லி இதை நன்மையை நான் நினச்சி நடந்து கொள்வேன். இந்த கசப்பு வந்துச்சு, இந்த கசப்பை நான் நினச்சி பார்த்து நடந்து கொள்வேன். அடுத்த வசனத்தில் நம்ம வாசித்த 20ஆம் வசனத்தில், எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அங்கே ஆயுசின் வருஷங்களை சொல்கிறான், இங்கே ஜீவ நாட்கள் சொல்கிறான். ஜீவ நாளெல்லாம் நான் என்ன செய்யணும், எப்போவுமே கீத வாத்தியங்களை கொண்டு பாடிக்கிட்டே இருப்போம் சொன்னான். ஆனால் நடந்தது என்ன? ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் ஜீவ நாட்கள்லாம் கர்த்தருக்கு முன்பதாகவே திரும்ப முன்போலவே கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன்னு சொன்னவன் மனம் மேட்டிமையாய் மாறி போனான். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எக்காரணம் கொண்டும் தேவ பிள்ளைகள் கர்த்தர் ஒரு நன்மை செய்திருக்கிறான்னு சொன்னீங்கன்னா அந்த நன்மைக்கு நாம் ஈடாக நன்றி அறிதல் உள்ளவர்களாகவே காணப்படணும். எந்த காரணத்து கொண்டும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எதை பெற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எதை நம்ம வாங்கிக்கிட்டோம், அந்த வாங்கிக்கிட்ட ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் கடைசி வரைக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்ம இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நம்ம பெற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருப்போம். அவங்க நாள் சரி, ஒரு நாள் பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாக கர்த்தர் என்ன சொன்னால் இடம் கொள்ளாமல் போகும்போது உங்களை ஆஸ்வதிக்க வல்லவர் ஆஸ்வதிப்பார். இப்போ ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய நன்மையை செபித்து கேட்டு நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெற்றுக்கொண்ட நன்மைக்கு மாறாக நீங்கள் நன்றி இல்லாமல் இருக்கவே கூடாது. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படணும். ஆமென். பெற்றுக்கொள்ள போகிறவர்களும் பெற்றுக்கொண்டவர்களும் தேவனுக்கு முன்பதாக எப்போவுமே கர்த்தருக்கு முன்பதாக அது நினைவு கூறு நடக்கணும். நான் ஜெபிச்சேன், பதிலை பெற்றுக்கொண்டேன், இன்னும் நான் ஜெபிப்பேன், என் வாழ்நாள் முழுதும் நான் பாடிக்கொண்டே துதித்து கொண்டே ஆராதித்து கொண்டே ஆண்டு சமூகத்தில் உறவு வைத்து கொண்டே இருப்பேன். எக்காண்டு கொண்டும் மாம்சத்தின்படி உலகத்தின்படி உலக போக்கின்படி நான் போயிடவே கூடாது. இந்த நினைப்பில் வாழ்ந்துட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அப்படியே கர்த்தர் சில நேரங்களில் விலகி நின்னாலும்
நாம் இதுவரை நடந்து வந்த பாதைகளை எண்ணி பார்த்து நாம் ரொம்ப ஜாக்கிரதை நடந்துக்கணும். ஏன் இந்த கர்த்தர் நம்மை விட்டு விலகி நிற்கிறார்? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம். அந்த பிள்ளைகள் நல்லா பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பாடம் படிக்கிற பொழுது ஸ்கூலில் சேர்ந்து ஜூன் மாதத்தில் ஸ்கூல் தொடங்குறாங்க. 1 மாதம் அல்லது 2 மாதம் பாடம் நடத்துவாங்க. நடத்தின மாத்திரத்தில் ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. இது வரைக்கும் பாடம் நடத்தும் போது என்ன சந்தேகம்னாலும் கூட இந்த டீச்சர் என்ன செய்வாங்க, கணக்கில்னாலும் சரி, இங்கிலீஷ்னாலும் சரி, சயின்ஸ்லாம் என்ன சந்தேகம்னாலும் கேட்டால் உடனே சொல்லி தருவாங்க. ஆனால் அவங்க டெஸ்ட்டு வச்சுட்டு டெஸ்ட்டு வைக்கிற நேரத்தில் நாம் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து இந்த கேள்விக்கு என்ன பதில் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? அது சோதனை நேரம். அல்லேலூயா. நம்ம 1.5 மாதம் படித்து கொடுத்தோம், இவன் என்ன தான் இந்த பையன் என்ன தான் எழுதுறான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, கொஸ்டினை கையில் கொடுத்துட்டு விலகி நிற்குவாங்க. இந்த காலகட்டம் தான் கர்த்தர் எசேக்கியாவுக்கு கொடுத்த காலகட்டம். கவனிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தனை ஆசீர்வதித்தார், கர்த்தனை போஷித்தார், கர்த்தனை சம்பூர்ணமாய் கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நான் என் இளம் பிராயத்தில் நான் ஜெபித்த காலகட்டத்தில் அல்லது ஆண்டவர் அறியாத இருந்த கட்டத்தில் என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சோ அதை பூரா நான் நினச்சி பார்த்துட்டு, ஆண்டவரை இப்போ என்னை இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கீங்களே, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரனே கிடையாது, ஆனால் நான் கடைசி வரைக்கும் நான் என்ன செய்வேன், உமக்கு முன்பதாக நன்றி உள்ளவனாய் காணப்படுவேன். இந்த ஒரு நடவடிக்கை இருந்துச்சிங்கன்னா எசேக்கியாவிலிருந்து நம்ம தப்பிச்சிருவோம். எசேக்கியாவுக்கு நல்ல காரியத்தெல்லாம் நம்ம பின்பற்ற நினைச்சோம். ஆனால் எசேக்கியாவுடைய கடைசி காரியத்தில் மனமேட்டிமை என்பது அது பொல்லாத ஒரு காரியம். அது ஆக்கினைக்கு நேரம், நரகத்துக்கு நேரம் கொண்டு போயிடும். தேவனுக்கு மனமேட்டிமை அருவருப்பானவன் அவன் போயிடுவான். எந்த காரணத்தை கொண்டும் எசேக்கியாவை குறித்து தியானிக்கிற நாம ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழணும். ஆண்டவர் ஏன் விலகி நின்றார் நல்லா கண்டுபிடிச்சிட்டோம். தேவ சமூகத்தில் என் தேவன் அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் கொடுக்கிற போதெல்லாம் நன்றி 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 சொல்லிக்கிட்டோம். கொடுத்த பிற்பாடு, பெற்றுக்கொண்ட பிற்பாடு, பரிபூர்ண அடைஞ்ச பிற்பாடு, சம்பூர்ணத்துக்கு பிற்பாடு நான் எப்படி இருக்கின்றதுக்காண்டி கர்த்தர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார், கொஞ்சம் விலகி நிற்கிறார். அப்படி நேரத்தில் நான் பெற்றுக்கொண்டேனே, சம்பூர்ணம் அடைச்சிட்டேன்னு சொல்லி ஆண்டுட்டு விலகவே கூடாது, ஒதுங்கவே கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பாதபடியில் தாவீதை குறித்து நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி வசனம் வாசிக்க பாருங்கள். இந்த தாவீது ஒரு காரியத்தில் விழுந்து போயிட்டான். தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஸ்திரீயின் விஷயத்தில் விழுந்து போன தாவீது தீர்க்கதரிசியால், நாத்தான் தீர்க்கதரிசியாக எச்சரிக்கப்படுகிற பொழுது, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நேருக்கு நேர ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த மனுஷன் நீதான் சொல்லி பயங்கரமான கடிந்து கொண்டு எச்சரிக்கிறான். அப்படி எச்சரிக்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தை தாவீதுக்கு நேரம் கடந்து வருது. உன் ஆண்டுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உன் ஆண்டுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து, இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். எல்லாமே கொடுத்துட்டார். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். நல்லா கவனிச்சு கேளுங்க. உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை நான் தந்துட்டேன். இத்தனை உனக்கு காணாட்டா வேண்டியதையும் தருவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது போதாதாண்டவரே, இன்னும் வேணும் சொல்லி நீ வேண்டிக் கொண்டா நான் வேண்டிக் கொண்டதையும் நான் நினைச்சுவேன், உனக்கு அருள் செய்வேன். ஆனால் செஞ்ச காரியம் என்னது? வேண்டியை தருகிறவர், வேண்டுவதெல்லாம் தருகிறவர்,
அவனும் என்ன செஞ்சிட்டானா, வேண்டாத ஒரு காரியத்தை பலாத்காரமாக எடுத்துக்கொண்டான். தேவையில்லாத ஒரு காரியத்தை, பொல்லாத ஒரு காரியத்தை பலாத்காரமாக எடுத்துக்கொண்டான். ஊரியாவின் மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். இது பயங்கரமான ஒரு காரியம். நல்லா கவனிச்சுக்கலுங்க. உனக்கு இல்லைன்னா தந்திருக்கிறேன், தந்துட்டு இன்னொன்று என்கிட்ட எதை வேண்டினாலும் சரி, வேண்டுதெல்லாம் உனக்கு தருவேன். ஆனால் நீ செஞ்ச காரியம் என்ன? வேண்டிக் கொள்ளாத ஒரு காரியம், விருப்பப்படாத ஒரு காரியம், பொல்லாத ஒரு காரியத்தை நீ எடுத்துட்ட. ஆண்டவர் அதற்கு அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். உன் சந்ததியில் ஃபுல்லாக எப்போ வீட்டை பட்டயம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்போவுமே என்ன செய்யும்? பட்டயம். பின்னாடி நாத்தான் தீர்க்கதரிசி, பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். அது ஒரு சாபமாயிடுச்சு. அவன் சந்ததி என்னதான் இருந்தாலும் கூட திரும்பி திரும்பி பட்டயம் வந்துக்கிட்டே இருக்கும். சண்டையும் யுத்தமும் கலகமும் போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இது இவன் செஞ்ச ஒரே ஒரு தப்புனால. இப்போது நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டு சமூகத்தில் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டவன், வேண்டாததை எடுத்துக்கொண்டவன். இந்த வேண்டாதை எடுத்துக்கொண்டதுனால தீர்க்கதரிசி மூலம் எச்சரிப்பு வந்துச்சு. இப்போ எச்சரிப்பு வந்த மாத்திரத்தில் இவன் என்ன செஞ்சிட்டான்? மனம் திரும்பிட்டான். 51ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சங்கீதத்தை எழுதி வச்சிட்டான். மனம் திரும்பின ஒரு சங்கீதம், பாவ மன்னிப்பின் சங்கீதம். அப்புறம் ஆண்டவரோட என்ன செஞ்சிட்டானா, ஒப்புரவாகி இந்த தாவீதை போல வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை நினைச்சிருச்சு. அவ்வளவா மாறி போயிட்டு ரொம்ப நல்ல மனுஷன் ஆகிட்டான். நல்லா கவனிச்சு கேட்கணும். ஆனால் இந்த எசேக்கியாட்ட ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எச்சரிப்பு கொடுக்குறார். அப்படி எச்சரிப்பு கொடுக்குற பொழுது இந்த ஏசாயா சொன்ன வார்த்தையை பாருங்கள். 2 ராஜாக்கள் 20:16, 17, 18 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை வாசிக்கணும் பாருங்க. ஏசாயா வந்து கேட்குறாரு, பாபிலோன் வந்தாங்களே அவங்க உங்கள்கிட்ட என்னத்தை பார்த்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் என்ன பதில் சொல்லணும்? எசேக்கியா சொல்கிறான் பாருங்க, எல்லாவற்றையும் பார்த்துட்டாங்களாம். பொக்கிஷங்கள் அனைத்தையும், ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இப்போ ஏசாயா எச்சரிப்பு கொடுக்குறாரு. தூர தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க, யார் என்னன்னு சொல்லி தெரியாது, அவங்கள்ட்ட எதுக்கு இப்படிலாம் காமிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன்கிட்ட பெருமை. இது கொடுத்தது போகிற யார்? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்ததை அந்நியனுக்கும் புறஜாதியானுக்கும் பெருமையாக என்னச்சுன்னா திறந்து வச்சு எல்லாத்தையும் காமிக்கிறான். அதனால் நாட்கள் ஒரு 17 வசனத்தில், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் புறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜன் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராக இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டு சபையில் பாருங்க, இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? தாவீதுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுத்தா, வேண்டாததை அவன் பெற்றுக்கொண்ட போது அவன் என்ன செஞ்சான்? எச்சரிப்பு பெற்றான். எச்சரிப்பு பெற்ற மாத்திரத்தில் மனம் திரும்பி வாழ்ந்துட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒப்புரமாயிட்டான். தேவனோட சமாதான உடன்படிக்கை வந்துட்டான். எசேக்கியாவும் தப்பு செஞ்சுட்டான், மனமேட்டிமை ஆயிட்டான். இவனுக்கு எச்சரிப்பு வார்த்தை வருது. இவனுக்கு தீர்க்கதரிசி ஏசாயா வந்து சொல்கிறார். இப்படி எச்சரிப்பு வார்த்தை வந்த மாத்திரத்தில் இவன் என்ன செஞ்சுருக்கணும்? இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் செஞ்சது தப்பு தான். தாவீது அப்படி தான் சொன்னான், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்யணும் சொல்லி ஒப்புரவாயி தேவனோட என்ன செய்யணும்? சமாதானமாயிட்டான். ஆனால் இந்த எசேக்கியா என்ன செய்யலாம்? இவனுக்கு இந்த மனமேட்டிமை சமாதானத்துக்கு விடலை. அவன் செஞ்ச காரியத்தை பாரு. அடுத்த வருஷம் 19 வருஷத்தில் எசேக்கியா நோக்கி
நீ சொன்ன ஆ நீ சொன்ன வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. என்ன அர்த்தம் இதில்? நல்ல வார்த்தை தான் சொன்னீங்க, ஆலோசனை சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ நான் வாழ்றது வரைக்கும் நான் என்ன செய்வேன்? சமாதானமாக உண்மையாக என்ன செய்வேன்? வாழ் சேர்த்துருவேன் அப்படின்னு அதுக்குள்ளே கிடக்கிற காரியம் என்னன்னா, ஏன் சந்ததி எப்படி போனேன்ன முன்னாடி என்ன சொல்கிறாரு? நீ பெறப்போகிற சந்தானமும் என்ன செஞ்சிடும்? உன்கிட்ட காமிச்ச பொக்கிஷத்தை காமிச்சில அந்த பொக்கிஷமும் போயிடும். நீ பெறப்போயிடும், உங்கள் பிள்ளைகளும் அடிமையாக போயிடுவாங்க. அப்படி சொன்னால் இவன் என்ன சொல்லணும்? பதறி போய் தேவனோட ஒப்புரவாயி, ஆண்டவரே என்னுடைய மனமேட்டிமை, என்னுடைய பெருமை, இது நிமித்தமா என் பிதாக்களின் ஆஸ்தி, எனக்கு நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம், என்னுடைய சந்ததி எல்லாமே இப்படி பாபிலோனுக்கு போயிருமே, அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிருக்கணும், ஜெபிச்சிருக்கணும். ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான்? ஜெபிக்கிற விட்டுட்டான். இவன் சந்ததி குறித்து ஒரு எண்ணம் கரிசனை ஒன்றுமே இல்லை. யார் எப்படி போன என்ன, நான் நல்லா இருந்தால் போதும். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு உலகத்தானே என்ன செய்வான்? தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய சந்ததிக்காக சேர்த்து வைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னுக்காண்டி கடினமாக உழைப்பாங்க, கடினமாக காணப்படுவாங்க. ஏதாவது தங்களுக்கு இழக்கக்கூடாது கூட என்ன செய்வாங்க? இழந்துருவாங்க. தன்னுடைய உயிரை கொடுத்து கூட என்னச்சுன்னா தன்னுடைய சந்ததிக்காக சேர்த்து வைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐக்கா சொன்னால், என்னுடைய நாட்களிலாவது சமான உண்மையும் இருக்குமே அப்படின்னா, என் சந்ததி கெட்டன்னா வாழ்ந்தண்ண, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எந்த காரணத்தை கொண்டு தேவ சமுதிரம் காணப்படுகிற தேவ பிள்ளைகள் ஆண்டு சமத்தில் ஒரு எச்சரிப்பு கத்தர் கொடுக்குறாங்கன்னா, அந்த எச்சரிப்பு கேட்ட மாத்திரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் செபிக்கும் போது இருக்க பயபக்தி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, நன்மை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த பயபக்தி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இல்லாத பட்சத்துக்கு அது எசேக்கியா போல ஆகிவிடும். ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார், நமக்கு சில நேரத்தில் சிக்ஷையை கொடுக்குறாங்கன்னா, வசனம் சொல்லுது தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல சிக்ஷிக்கிற அர்த்தம். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்தில் இதை குறித்து இந்த வசனத்தில் பாருங்கள். நீதிமொழிகள் 3:11-12 சீக்கிரம் வாசிங்க. என்னாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். போதனை, உபதேசம், சிக்ஷை இதுகெல்லாம் நம்ம நோக்கி வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அதை கேட்டு கீழ்ப்படிந்து மாறிக்கொள்ள வேண்டும், மனம் திரும்பி கொள்ளணும். அப்படி இல்லாத பட்சத்தில் முதல்ல சிக்ஷை கொடுப்பாரு, அந்த சிக்ஷைக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் அது தண்டனையாக போயிடும். அந்த தண்டனை தான் அது நரக ஆக்கினையாக மாறி போயிடும். அல்லேலூயா. அநேக முறை கர்த்தர் எச்சரித்து கொண்டே வருவார். முதல்ல கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எச்சரிப்பார், அடுத்து சிக்ஷையினால் சிக்ஷித்து எச்சரிப்பார். இந்த ரெண்டுக்கும் கீழ்ப்படியாக போனால் அவனை என்ன செய்வானா? மொத்தத்தை கைவிட்டுருவார். எப்படி இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிருக்காண்டி இல்லை, மொத்தத்தையும் கைவிட்டுருவார். ஏலியுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு. ஏலியுடைய பிள்ளைகள் பெரிய ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதி, ஆசாரியன் ஏலி. இந்த ஏலி தன் பிள்ளைகளை கவனமாக வளர்க்கலை, ஜாக்கிரதையாக வளர்க்கலை. ஒருவேளை நல்லா வளர்த்துட்டு அந்த பிள்ளைகள் கெட்டு போச்சான்னு தெரியல. இந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு வருவர்கள்ட்ட தவறான நடக்கைகள், ஆலயத்துக்கு வரட்ட காணிக்க கொண்டு வரவர்கள்ட்ட கொடுமையான காரியங்கள், தீவிரமான காரியங்கள், இச்சையான காரியங்கள், இப்படி பலவிதமான பாவங்களை செஞ்சு இவங்க காணப்படுறாங்க. அப்படி காணப்படும் போது ஆண்டவர் ஏலிட்ட ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். 2ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசி ஏலிட்ட என்ன சொன்னால் எச்சரிப்பு கொடுக்குறார். அப்படி எச்சரிப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது. 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது,
கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதை கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் கொள்ளாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரை வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானா ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்ல கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். இவனுக்கு கேள்விப்படுற எல்லாத்தையும் மகன்கிட்ட போய் பிள்ளைகள் 2 பேர்ட்டையும் போய் என்ன செய்ய, ஓவன் இப்படி காஸ்ட்டு போய் என்ன செய்தான், எச்சரிப்பு கொடுத்தான். எச்சரிப்பு கொடுக்க நல்ல ஒரு அறிவியலோடு சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீர்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவர் இந்த ஏலிட்டை எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படியாவது மகன்களை இவர் கண்டிப்பின் மேலே கண்டிப்பு, வார்த்தையின் மேலே வார்த்தை சொல்லி சீர்திருத்திடுவார்னு பார்த்தாரு. ஆனால் ஏலி சொல்கிறது சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான்னா விட்டுட்டதுனால என்ன நடந்துச்சு சொல்லி கேட்டிங்கன்னா, 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாய் இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இதில் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பையங்க பேட்ச் தான் கேட்குறாரு அப்பா, தேவனுடைய சத்தத்தை கேட்கவே இல்லை. ஆண்டவர் அதான் சொல்கிறார், என்னை பார்க்கிலும் உன் குமாரரை. இவன் ஏற்கனவே ஒரு ஆலோசனை சொன்னான், மனுஷன் தப்பு செஞ்சா, மனுஷனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சா மன்னிச்சிருவார், நீங்கள் தேவனுக்கே விரோதமாக தப்பு செய்கிறீங்களே, இது யார் மன்னிப்பான்னு சொல்லலாம் சொல்கிறாரு. அப்போது இப்படிலாம் அறிவுரை சொல்ல பசங்க என்ன சொல்லியிருக்கானுங்க, சும்மா கிடங்கப்பா, தேவனில் ஒன்றும் செய்ய மாட்டார். இப்போது இந்த ஏலி பிள்ளைகளை என்ன சொல்கிறானோ ஏலி அதை கேட்டுக்கிட்டார். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானு. அப்போ ஏன் சொல்ல விட உன் பிள்ளைகள் சொல்லத்தான் நீ என்ன செய்கிற, அதிகமாக கேட்குற. திரும்பவும் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா எச்சரிப்பு கொடுத்தார். சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். இரவில் படுத்திருக்க சாமுவேலை கூப்பிட்டு எழுப்பி வச்சு ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுகிறார். நான் சொல்கிற காரியம் ஏலி வீட்டில் நடக்கத்தான் போகுது. அது கேட்குறவனுடைய காதுகள் அது என்ன செய்யணும், தொனித்து கொண்டே இருக்கும். 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை வாசிங்க, இல்லாட்டி கொஞ்சம் 11 கொஞ்சம் வாசிங்க சீக்கிரம். இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கும் முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்படுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தி நிமித்தம் பாருங்க, இந்த வரப்படுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தி நிமித்தம். தெரியும், எல்லாம் தெரியும், தெரிஞ்சிட்டும் நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சிட்டும் பிள்ளைகள் என்ன செய்யலாம அடக்கலை. அதனால வசனம் சொல்லுது பாருங்க, நீங்காத பலினாலாவது காணிக்கலாவது நிவர்த்தியாவது இல்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஸ்தோத்திரம். சாமுவேல்கிட்ட ஆண்டு சொல்லிட்டார். இப்போது சாமுவேல் விடிஞ்ச மாத்திரத்தில் ஏலிகிட்ட போய் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு, ஆனால் கூட ஏலி கூப்பிட்டு ஆண்டு என்னப்பா சொன்னார், ஏன்ட்ட ஆண்டு சொன்னதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கேட்டால் உள்ளது எல்லாமே என்ன செஞ்சார் சாமுவேல் மறைக்காமல் அறிவித்தான். இப்போ அவன் சொல்கிற 18ஆம் வசனம் நான் சொல்கிற பதில பாருங்கள். அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு
நலமானதை செய்வாராக. இது யார் பேசுனது போல இருக்குது? எசேக்கியா பேசுனது போல இருக்கு. எசேக்கியா அப்போ யாரை போல பேசியிருக்கிறான்? ஏலியை போல பேசியிருக்கிறான். கர்த்தர் சொன்னது சர்த்தம். கர்த்தர் அவர் பார்வைக்கு என்ன விரும்புகிறாரோ அதை செய்யட்டும். தாவீது இப்படி சொல்லியிருந்தானா பிரியமான தாவீதா மாறி போயிருப்பானா? இல்லை. எந்த ஒரு எச்சரிப்பு வந்த மாத்திரத்தில் நம்ம என்ன செய்யணும்? சபையில் அநேக நேரத்தில் எச்சரிப்பு வருதுன்னா வந்த மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? அந்த பாவம் என்னன்னு சொல்லி பார்த்து அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு ஆண்டோட ஒப்புரவாயிடணும். சரி, கர்த்தர் எதை நினச்சிருக்காரோ அதைத்தானே செய்வார். இது சமாளிச்சுட்டு போனோம்னா அப்போ நியமிக்கப்பட்ட ஆக்கினை என் மேலே வந்துடும் அர்த்தம் இல்லை. கர்த்தர் என் மேலே ஒரு ஆக்கினையை கொண்டு வராருன்னா நான் மனம் திரும்பிட்டேன், அதை மாற்றிடுவார். அல்லேலூயா. பாவி தன் பாவத்தில் மடிந்து போவதை விரும்பாத கர்த்தர் பாவி மனம் திரும்பி நீதிமானாக வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். இதான் எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, சரி கர்த்தர் என்னதை செய்கிறாரு செஞ்சுட்டு போகிறார் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைச்சக்கூடாது. சமாளித்து ஒதுங்கி போயிடக்கூடாது. கர்த்தர் ஏதோ என் வாழ்க்கையில் தீமையானது கொண்டு வர போகிறார், நான் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி கர்த்தரோடு கூட என்ன செய்யணும்? ஒப்புரவாயிரணும். இன்றைக்கி நம்ம செஞ்ச பாவத்துக்கும் நம்ம நடத்தின காரியங்களுக்கும் எவ்வளவு வேணும் தேவசனத்துக்கு வர தகுதியே இல்லை. ஆனால் அவரோடு ஒப்புரவாக்கி அவருடைய சமூகத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும்போது இனி பாவம் செய்யான்னு சொன்னார். ஒரு வேளை இனி பாவம் செய்யான்னு சொன்ன பிற்பாடு கூட பாவம் நம்ம செஞ்சிட்டோம்னா எப்படியாவது மனம் நொந்து மனது உருகி அழுது புலம்பி கண்ணீர் வடித்து அவற்றை எப்படியாவது என்ன சொன்னால் ஒப்புரவாயிரும், அவரோட சமாதானம் ஆயிடணும். இதில் போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாதுன்னா சரி நான் செஞ்சுட்டேன், அவர் என்னன்னாச்சும் செஞ்சுட்டு போகிறார் இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் கொண்டு வரணும் அர்த்தம். எக்காரணத்துக்கு ஆக்கினைக்குள்ளாக போகிறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நான் எப்படியாவது நினைச்சணும், மனம் திரும்பிடணும், எப்படியாவது தேவசம் நினைச்சணும், ஒப்புரவாயிடணும். ஏன்னீங்கன்னா தேவ சமூகத்தில் பிசாசான சில நூதனமான காரியங்களை நம்முடைய வாழ்வை செய்ய சொல்லுவான். அப்படி செஞ்சுட்டு நம்மளையும் தேவனை பிரித்து விட்டுருவான். ஆனால் நம்ம பிரிவினைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எப்படியாவது சரி, இந்த சிறு பிள்ளைகளை பாருங்கள், நீங்கள் சில பிள்ளைகளை அடிச்சிங்கன்னா நம்மளை விட்டு ஓடி போகாது, நம்ம காலை கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போது அடிக்கிறது அவங்களுக்கு மிச்சமாயிரும். திரும்பி கட்டி பிடிச்ச பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? அடிக்க மாட்டாங்க. இந்த ஓடுற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? விரட்டி பிடிச்சி அடிப்பாங்க. நாம் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அடித்தாலும் சரி, நீங்கள் நீ திட்டினாலும் சரி, நீங்கள் நீ கொன்று போட்டாலும் சரி, நான் உங்கள் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். இதைத்தான் யோபு சொன்னார், தாவீது இதைத்தான் செஞ்சார். நாம் கர்த்தரின் கரத்தில் விழுவியனாக 3 விதமான தண்டனையை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். பஞ்சம் வேணுமா, கொள்ளை நோய் வேணுமா, சத்துருடைய பின்தொடர்தல் வேணுமா? மனுஷங்களை நான் விழக்கூடாது ஆண்டவரே, உங்கள் கையிலே நான் விழுந்துடுறேன். நீங்கள் அடித்தா எப்படி நீங்கள் காயத்தை ஆற்றிடுவீங்க, நீங்கள் காயப்படுத்திட்டீங்கன்னா காயம் கட்டுருவீங்க. அதனால் நீங்கள் அடித்தா பரவாயில்ல, நீ கொன்னா பரவாயில்ல, ஆனால் உங்களை விட்டு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, தூரப்படுத்திடாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய பார்த்து நிச்சணும் விழுந்துடணும். ஏன்னா வேறு தஞ்சம் கிடையாது, நமக்கு போக்கடி கிடையாது, வேறு இடமே கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ என்று சொல்லி யோபு பக்தன் தன் மனைவிட்ட சொல்கிறான். நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் அருமையான உதாரணங்களாக நம்ம பார்க்கிறோம். இந்த தாவீது பாருங்க, ஆண்டவரே சத்ருந்தி அடிக்க வேணாம், அது கேவலம். ஆண்டவரே பஞ்சம் வந்தா நாடு முழுக்க பெரிய சாப்பாட்டுக்கு பெரிய மோசமாயிரும். அதுவும்
இவன் ஆட்சியில் இப்படி ஆகி போயிட்டுன்னு சொல்லி கேவலமாக போயிடும். அதுவும் வேண்டாம். நீங்கள் என்னைய எப்படி அடிப்பீங்களோ என்னையை அடிச்சிருங்க. ஆண்டவர் தேசம் முழுவதும் 70,000க்கு மேற்பட்ட ஜனங்களை வாதையினால் கொள்கிறார். அப்போ அந்த தாவீது கூப்பிட்றார் ஆண்டட்ட, தப்பு செஞ்சது நான் தான், என் தகப்பன் வீட்டார் தானே தண்டிக்கப்படணும். இந்த ஜனங்கள் என்ன செய்யலாம் சொன்னிச்சுன்னா மன்றாடி ஒப்புரவாகிறான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு கூட தான் இருக்கணும். கர்த்தர்விட்டு விலகி போயிடவே விடாது. இசைக்கு அவன் வாழ்வில் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவனுக்கு மன மேட்டிமை வர்றதுக்கு காரணம். இப்போது சீக்கிரம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் நம்ம வாசித்த 32ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். மனமேட்டுமையை சொல்லிவிட்டு ஆண்டர் அதுக்கு அடுத்து வசனத்தை விளக்கி காமிக்கிறார் பாருங்க. 27ஆம் வசனத்தில் 32 27 எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளும் தனக்கு வந்துவிடுந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளும் சகல வகையுள்ள மிருகஜீவனுக்கு கொட்டாரங்களையும் மந்திகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இவ்வளவு பெருசாக அவனுக்கு கொடுத்த மாத்திரத்தில் தான் இவ்வளவு பார்த்துட்டு இதை கொடுத்து ஆண்டர் விட்டுட்டான். அநேக நேரங்களில் நம்ம செய்கிற தப்பு அதுதான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போகும். தேவன் கொடுத்தார், கொடுத்த தேவனுக்கு நன்றியும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஆஸ்தியில் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பார்க்கும்போதும் நீங்கள் எப்போவுமே இது தேவன் கொடுத்தார், இது ஆண்டு கொடுத்தார், இது ஆண்டு கொடுத்த நன்மை, இது ஆண்டு கொடுத்த ஈவு, இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் உங்கள் சொத்தை பார்த்து உங்கள் பொருளை பார்த்து உங்கள் உடைமைகளை பார்த்து பெருமை பேசுனீங்கன்னா இந்த எசேக்கியா போல மாறிடுவீங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் அவனுக்கு கொடுத்தார், மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் 34 வசனத்தில் தேவன் அவனை கைவிட்டார். இப்போது வாய்த்ததுன்னு சொன்னால் இப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்ததுன்னா கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? கைவிடாமல் கூடவே இருக்கிறார். இப்போது கொஞ்ச நேரம் தான் வழியை நிற்கிறார். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இவனுக்கு என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு, மேட்டிமை வந்துருச்சு. சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். அவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எக்காரணம் கொண்டும் தேவன் நம்மளை செக்கப் பண்ணுறாரா? ஆபிரகாம் செக் பண்ணுறார். இவன் மகன் வேணும் மகன்னு கேட்டான், மகனை கொடுத்துட்டோம். இப்போ மகன் இளைஞன் ஆகிட்டான். இந்த இளைஞனை எனக்கு வேணும்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டா இவன் அப்பையும் என்னை நேசிப்பானா? இப்போ நேசிக்கிற நேசம் அப்பையும் இருக்குமா? அப்படி சொல்லி ஆதியாகமம் 22 ஒரு செக் பண்ணார், ஒரு டெஸ்ட் வச்சார். அந்த டெஸ்ட்டில் ஆபிரகாம் ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. காரணம், இந்த ஆபிரகாம் பற்றி ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பற்றி ஆபிரகாமுக்கு தெரியும். நான் அவரையும் அவர் என்னையும் அறிந்திருத்தல் அவசியம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். எக்காரணம் கொண்டு தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். இப்படின்னு ஒரு கருத்து நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம தேவனுக்கு பயம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை பார்த்துறாதீங்க, கர்த்தர் கொடுத்த நன்மையை மாத்திரம் பார்த்துறாதீங்க, கடைசி வரைக்கும் கர்த்தரை பார்த்துருங்க. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. எல்லாரும் அன்பு சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே,
நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எசேக்கியாவுடைய காரியங்களை தியானித்து வருகிற பொழுது அவன் உத்தமமாய் உண்மையாய் உமக்கு முன்பாகவே இருந்த காரியங்கள் எவ்வளவு நல்லது என்பதை தியானித்து அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் சொல்லி பார்த்தோம். ஆனாலும் கர்த்தாவே, இன்றைக்கோ அந்த எசேக்கியா அற்ப காலத்தில் கர்த்தர் கைவிட்ட மாத்திரத்தில், சோதனைக்காக ஆண்டவர் பிரிந்திருந்த மாத்திரத்தில் அவன் மேட்டிமையாகி தலைகீழாய் மாறிப்போனான். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் எங்கள் தேவன் நாங்கள் உமக்குள்ளே இருக்கிறோமோ என்று சொல்லி எங்களை சோதனை செய்கிற பொழுது எப்பொழுதும் நாங்கள் உமக்குள்ளே இருக்கிற ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. மரணம் வரியந்தோம், முடிவு வரியந்தோம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நிலை நிற்க வேண்டும். ஆயுசின் வருஷங்களெல்லாம் கசப்பை நினைப்பேன்னு சொன்னவன் ஐஸ்வர்யம் அந்த மாத்திரத்தில் மறந்து போனான். ஆயில கூட்டி கொடுத்த மாத்திரத்தில் மறந்து போனான். நன்மையை கொடுத்த தேவனை மறந்து போனான். உலகத்தாருக்கு பெருமையாக தன்னை காமிச்சுக்கிட்டான். ஆண்டவரே, எச்சரிப்பு இந்த நாளை கொடுக்கிற தெய்வம், நாங்கள் எச்சரிப்பு பெற்றவர்களாய் ஆண்டவரே ஜீவனாலெல்லாம் கர்த்தரை பாடுவேன்னு சொன்னான். அந்த எசேக்கியா மறந்தே போயிட்டான், மேட்டிமையாகி தூர போயிட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாங்கள் 14 வருஷம் எசேக்கியா இருந்ததை நாங்கள் கண்டுபிடிச்சது போல, அந்த நாட்டில் அவன் இருந்தது போல நாங்கள் வாழணும். ஆனாலும் அதற்கு பிற்பாடு அவன் மேட்டிமையாகி ஒதுங்கினது போல நாங்கள் இருக்கவே கூடாது. எக்காரணம் கொண்டும் கர்த்தர் இந்த எச்சரிப்பு நாங்கள் கீழ்ப்படி நடக்கத்தக்கதாக எங்கள் இருதயங்களிலே உடைய வார்த்தை பதித்தருளும். நாங்கள் ஒவ்வொரு நாள் ஜாக்கிரதையில் காணப்பட உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை ஆஸ்வதியும் உடைய கிருபையால் இருப்போம். எச்சரிப்போடு வாழ உதவி செய்யும். நாங்கள் தேவ பயத்தோடு காணப்பட உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் விடுகிறோம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக.